இன்றைக்கான வீடியோவில் நம்ம வாமன அவதாரத்துடைய கதையை தான் பார்க்க போகிறோம். வாமன அவதாரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய தசாவதாரத்தில் 5வது அவதாரம். வாங்க அதனுடைய கதையை பார்ப்போம். எல்லா அசுரர்களுக்கும் அரசனான மகாபலி யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணி நிறைய பவரும் கவச்சங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தேவலோகத்தை நம்ம ஆளணும்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாருக்கும் அரசனான இந்திரரை ஈஸியாக தோக்கடிச்சிட்டு தேவலோகத்தை விட்டு துரத்தி விட்டுறார். இது ஆனதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் இந்த மாதிரி மகாபலி எங்களை எல்லாரையும் துரத்தி அடிச்சுட்டா, எங்களுக்கு எதனா நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இந்திரருடைய எல்லா பவரையும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக விஷ்ணு வாமன அவதாரம் எடுக்க தேவலோகங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினதுக்கப்புறம் மகாபலி ஒரு பிரம்மாண்டமான அஸ்வமேத யஜ்ஞத்தை நடத்தும்போது அப்போ விஷ்ணு தன்னுடைய வாமன அவதாரத்தை எடுத்து ஒரு ட்வார்ஃப் பிராமினா அந்த யஜ்ஞத்துக்கு போகிறார். அப்போது ராஜாவே எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மகாபலி சொல்கிறார், என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னும் போது அவளுடைய குருவான சுக்கிரமுனி அப்போவே நோட்டீஸ் பண்ணி வார்ன் பண்ணிடுறார் மகாபலிக்கு. நீ நினைக்கிற மாதிரி மகாபலி இது வேறு யாரும் இல்லை, பகவான் விஷ்ணு தான். நீ தேவலோகங்களா கட்டுப்படுத்தி நீ வென்றதுனால உன்னை அழிச்சு தேவர்கள்கிட்ட திருப்பி தேவலோகத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த அவதாரம் எடுத்து உன் முன்னாடி நிற்கிறேர். நீ பண்ணாத, உன்னுடைய வாக்கை நீ திருப்பி வாங்கிக்கோன்னும் போது மகாபலி சொல்கிறேன், இல்லை நான் ஒரு ஒழுக்கமான பக்த பிரகலாதனுடைய பேரனா இருக்கும்போது நான் என்னுடைய கொடுத்த வாக்கை திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வாமன அவதாரமாக விஷ்ணு என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 3 அடி அளக்கும் மண்ணை தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாமன அவதாரமாகிய விஷ்ணு வளர்ந்து கொண்டே போகிறார். அப்போ ஒரு அடியில் மொத்த பூமியையும் அளந்துடுறார். ஸோ பூலோகம் 1 அடி ஆடுறது, அது 1 அடி அளந்தாச்சு. 2வது அடியில் அவர் ரொம்ப இன்னும் பெருசாக வளர்ந்து ஸ்வர்க்கம் இந்த ஆகாசம் எல்லாமே அளக்கப்படுறது. 3வது அடிக்கு எங்கே போகிறதுனே தெரியல. கொடுத்த வாக்கை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு மகாபலி என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்களுடைய காலை என்னுடைய தலை மேலேயே வைங்கோ, அதுவே உங்களுடைய 3வது அடி மண்ணாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது கால் வைக்கும்போது மகாபலி பாதாள லோகத்துக்கு போய்டுறார். இது முடிச்சதுக்கப்புறம் விஷ்ணு தன்னுடைய தரிசனத்தை மகாபலிக்கு காட்டிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய குருவாகிய சுக்கிரமுனி உனக்கு முன்னாடியே வார்ன் பண்ணி நான் தான் விஷ்ணு, இவருக்கு எதுவுமே செய்யாத, அது உன்னுடைய பேரழிவில் தான் முடியும் அப்படின்னு சொல்லியும் உன்னுடைய கொடுத்த வாக்கை நீ திருப்பி காப்பாற்றாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மையினால் நான் உன்னை பாதாள லோகத்தோடைய அரசனாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்துக்கு அரசனா மகாபலியா அருள்றார் பகவான் விஷ்ணு. இந்த அவதாரமுடைய சிம்பாலிசம் என்னன்னா, ஹியூமிலிட்டி ஓவர் ஈகோ, தர்மத்தை கட்டுப்படுத்துறது. அதே மாதிரி ஒருத்தனுடைய ட்ரூ பவர் எதில் இருக்குன்னா அவனுடைய டிவைனான விஸ்டமில் இருக்குது, அவனுடைய சைஸ்லேயோ அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்லேயோ இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த அவதாரம். அது மட்டும் இல்லாமல் கிங் மகாபலி தன்னையே ஒரு 3வது அடி மண்ணாக அவருடைய தலையை கருதி அவருடைய ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இது என்னோட 3வது அடியாக எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிவேஷனை குறிக்கிறது. வாமன அவதாரத்தில் வர கொடை ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை குறிக்கிறது. அதே மாதிரி கமண்டலம் பிராமணனுடைய சிம்பிளிசிட்டியும் டிட்டாச்மெண்ட்டையும் குறிக்கிறது. உள்ளின்வாய் கீழானை பொல்லா அரக்கனை கிள்ளி அறிந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை காலம் புக்கார் வெள்ளி யாழல் முறங்கிட்டு உள்ளும் சிலம்பினாய் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாரே பள்ளி கிடத்தியோ பாவாயின
களம் தருந்து கலந்தேலோரும் பவாய் புள்ளின்வாய் கேண்டானை ஆண்டாள் திருவடிகளே சரணம்.